அது பல பேரும் படிக்கிற பாட்டு. ம். சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இந்த திருத்தாண்டகத்தை பற்றி அது எப்ப பாடினது என்ற சந்தர்ப்பம் பெரிய புராணத்திலே இருக்குது. எங்க பாடப்பட்டது இது? இந்த திருத்தாண்டகம் தில்லையிலே பாடப்பட்டிருக்கு. இதை சொல்லுறினோம். இந்த பாட்டை பார்த்தா தெரியும். தெரியுதா பாட்டு எல்லாருக்கும்? ஓ, ஓமோ. தெரியுது. அரியானை என்றெடுத்தே, அரியானை என்ற சொல்லை சொல்லுகின்றார். எடுத்து, அந்த சொல்லை எடுத்து, அடியவருக்கு எளியானை அவர்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகச் செந்தமிழ் பாடி உறங்கு சோதி விரியா நின்று எவ்வுலகும் விளங்கிய பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியா நின்றவர் தம்மை பணிந்து தமிழால் பின்னும் போற்றல் செய்வர். இதுதான் இந்த பாடிய சந்தர்ப்பம் பெரிய புராணத்துல. அப்ப பொன்னம்பலத்திலே போய் பாடுகின்றார். இதை அரியானை என்ற சொல்லை எடுத்து பாடுகின்றார். அடியவருக்கு எளியானை பாடுகின்றார். இறைவன் எல்லாருக்கும் அரியவன், ஆனா பக்தர்களுக்கு ஈஸியா வருவான். அதான் எளியானை. அதான் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு என்றுதான் சிவபெருமான் கைச்சீட்டே எழுதி கொடுக்கிறார் தண்ட கைப்பட உமாவதி சிவத்துக்கு. அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன். அப்ப அடியார்க்கு எளியானை அவர்தம் சிந்தை விரியாத பெரிய திருத்தாண்டக. அடியாருடைய சிந்தை பிரியாதவன், தாண்டவம் ஆடுகின்றவன், அவனுடைய திருத்தாண்டக செந்தமிழை பாடி புறங்கு சோதி விரியாது ஒளிமயமானது. இறைவன் ஒளிமயமானவன் என்று பார்ப்போம். பொன்னம்பலம் என்றாலே ஒளிதான். என்ன அது கஷேத்திரங்கள் எல்லாத்துக்கும் பெறும். காசியும் ஒளிதான், சிதம்பரமும் ஒளிதான், திருவண்ணாமலையும் ஒளிதான், திருவாரூரும் ஒளிதான். அதான் பிறங்கு சோதி விரியாது நின்று எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலத்து மேவி. எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலம். அப்ப இது எந்த அம்பலம்? இது எவ்வுலகம் மேவிய பொன்னம்பலம் என்றது பேரம்பலம். பேரம்பலம். எவ்வுலகம் மேவிய பொன்னம்பலத்து ஆடல் புரியா நின்றவர் தம்மை பணிந்து. ஆடல் புரியா நின்றவர் என்ற ஆடல் புரிந்து நின்றவர் என்று கருத்து. புரியா என்றது புரிந்து நின்றவர். பணிந்து தமிழால் பின்னும் போற்றல் செய்வர். இதுதான் திருத்தாண்டக பாடல். அங்க இப்ப அரியானை அந்தனர் சம் சிந்து யானைக்கு போவோம். இது தெரியுதா? இப்ப அரியானை அந்தனர் சிந்து யானை ஓமோ. ஓ, படியுங்க பாப்போம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை ஆர்க்கும் தெரியாத தத்துவனே தேனை பாலை திகழ் ஒளியை தோவர்கள் தங்கொனை தங்கோனை மற்றை கரையானை நான் முனை கனலை காற்றை கனை கடலை குளவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே.
பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பெரும்பெற்ற புலியூர் என்றது எது? திருப்பாதிரி புலியூர். இல்லை, பெரும்பெற்ற சிதம்பரம் சிதம்பரம். சிதம்பரம் தில்லைக்குருவையர் சிதம்பரம். பெரும்பெற்ற புலியூர். பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பொதுவாக அந்த யோக நூல்கள் எல்லாம் சொல்லும், கண்ணை அடக்கு, காதை அடக்கு, மூக்கை அடக்கு, வாயை அடக்கு, மனத்தை அடக்குன்னு எல்லாம் சொல்ல இடத்துல தனியே இருந்து கண்டு. பக்தி நூல்களை சொல்லுவார்கள், கண்ணாலே அவரை பார், காதாலே அவரை கேள், வாயாலே அவரை பேசு, காலால நட, கையால கும்பிடு என்று ஆல்டர்னேட்டிவ் வழி சொல்றது. அதை செய்யாத இதை செய்யாது என்று சொல்றது போல அதை செய் இதை செய் என்று சொல்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? மலையகத்துல இந்த கல்வி இதுகள் செய்கிற பணி என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தவர், அவர் செய்கிறார். அப்ப அதாவது அந்த முன்னெடுத்து செய்ய, அது கோவிடுக்கு முந்தி அது பெரிய பிரச்சனை. மலையகத்துல வறுமை இருக்குது, அது நேரம் மதுபானம் பாவனையும் அதிகம் இருந்தது, பிள்ளைகள் படிக்கிறது குறைவு. எல்லா வீட்லயும் டிவி இருக்கும். அந்த லைன் சின்ன லைன் அற வீடு தானே அங்க எல்லா வீட்லயும் டிவி இருக்கு. அது டிவி எந்த நேரமும் பிள்ளைகள், அப்ப அது பெரிய படிக்கிறதுக்கு பெரிய இடைஞ்சல். அங்க இந்த இன்டர்நெட் வசதிகளும் சரியான குறைவு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பாடசாலை பாடங்கள் மீட்டல்கள் அதுகள் எல்லாத்தையும் செய்து பயிற்சிகளை செய்து பென் டிரைவ்ல கொடுத்தார்கள். பள்ளிக்கூட ஆசிரியர்களை பிடிச்சு அதிபர்களை பிடிச்சு பென் டிரைவ்ல கொடுத்தார்கள். இந்த பென் டிரைவை கொண்டு போய் டிவியில போட்டு பார்க்கலாமല്ലോ. அப்ப அவர்களுக்கு கம்ப்யூட்டரோ எல்லாம் தேவையில்லை. அப்ப பிள்ளைகளுக்கு பாடங்களையும் பாட ரிவிஷன்களையும் பயிற்சிகளையும் இதுல கொடுத்து வீட்டு அனுப்ப, அந்த பிள்ளைகளுக்கு இன்டர்நெட் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்டர்நெட்ல தேவையில்லை, அது பென் டிரைவ்லயே இருக்குது. அது நேரம் கம்ப்யூட்டர் தேவையில்லை, வீட்டுல டிவி இருக்குது, அதை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் டிவியை போய் அவர்கள் 2 மணித்தியாலும் டிவியை பிடிப்பார்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள். அது ஒவ்வொரு வீட்லயும் அங்க நிறைய பிள்ளைகள். இப்ப 2 மணி நேரம் டிவி பிடிக்க வீட்டுல பிள்ளைகள் டிவி பார்க்குற டைமும் குறையுது, டிவி இன்னொன்றுக்கு பயன்படுத்தப்படுது. பிள்ளைகளுடைய கல்வி மட்டமும் உயர்ந்தது. அப்புறம் அவங்களே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு போடுவாங்க எல்லாம், முதல்ல என்ன மார்க்ஸ் குறை என்ன மார்க்ஸ் எல்லாம் போட்டு. இப்ப அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்றதை விட இப்படி செய், அந்த அந்த தொலைக்காட்சி கவனக்கலைப்பானாக இருந்த இடையூறாக இருந்த அந்த தொலைக்காட்சியை இன்னொரு நோக்கத்துக்கு மடைமாற்றி விட்டோன்னு அது நல்லதை தருகிறது. அதுதான் பக்தி மார்க்கம். அப்ப வாய் எத்தனையோ செய்யும், வாயால வர்ற குற்றங்கள் 4 வள்ளுவர் சொல்வர்: பொய் சொல்லல், புறஞ்சொல்லல், இன்னாத கூறல், மற்றது பயனில கூறல், வெற்று பேச்சு. அதுகள் எல்லாமே அந்த வாயால வார சொல்லால வாக்கால வார குற்றங்கள் பாவங்கள். அப்ப அதுக்கு அப்படி சொல்லாது இப்படி சொல்லாது அப்படி சொல்லாத விட எதை சொல்றதுன்னு விட்டா சரி. இப்ப பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவானால், இதெல்லாம் உத்திகள். நாங்கள் ஆகமங்கள்ல பாருன்னா உபநிடதங்கள்ல வர்ற வேதாந்த உத்திகளை பார்த்துனாங்க. என்ன ஓமண்டதை பத்தி பார்த்தினாங்க, காயத்ரியை பற்றி பார்த்தினாங்க. இது இன்னொரு உத்தி. அப்படியே மடமாத்தி விடுறது, அவ்வளவுதான். அப்படியே மடமாத்தி விடுறது. அப்ப என்ன சொல்றாரு? பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவா நாளே. அரியானை என்றா மிகுந்த கஷ்டம், அறியறதுக்கு இருக்க கஷ்டம், அறத்துக்கு கஷ்டம். அரியவன் அந்தணர்தம் சிந்தையானை, அந்தணர்தம் சிந்தையானை. அந்தணர் என்பது மறையவர்கள். அதுலயும் அந்தணர் என்றா யார் என்பதே ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு ஒரு உபநிடதமே இருக்குது, வஜ்ர சூசிக உபநிடதம். ஒரு நாளை படிப்போம். அது வஜ்ர சூசிக உபநிடதம். யார் பிராமணன் என்று கேள்வி வரும். யார் பிராமணன்? புறப்பால வருகுதா, தானத்தால வருகுதா, செல்வத்தால வருகுதா, படிப்பால வருகுதா என்றெல்லாம் கேட்பார்கள் கேள்வி. வஜ்ர சூசிக உபநிடதம். வஜ்ர சூசி, சூசி என்றால் ஊசி, வஜ்ரம் என்றா வைரம். வைரத்தால ஊசி எல்லாத்தையும் துளைக்கும். என்ன அப்படி துளைச்செடுத்து பார்க்கறதா இந்த வஜ்ர சூசிகா உபநிடதம். அதே மாதிரி ஜக்ஞ பிரச்சனம் என்று சொல்லி ஒரு பகுதி மகாபாரதத்துல இருக்குது. பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது ஒரு நீர்நிலையில தண்ணி எடுத்து கொண்டு வரப்போன ஒவ்வொரு சகோதரர்களும் அந்த நீர்நிலையில
தண்ணி எடுத்து பருகி இறந்து விழுகிறார்கள், மயங்கி விழுகிறார்கள். அங்கே ஒரு ஜக்ஷன் இருக்கிறான். அவன் சொல்லுவான், எனக்கு மறுமொழி சொல்லித்தான் போகணுன்ற கேட்கையில கடைசியாக தேடி தர்மர் வந்த உடனே அந்த ஜக்ஷன் வந்து தர்மரே கேள்விகள் கேட்பான். நிறைய கேள்வி, ஜக்ஷ பிரச்சனம் என்று ஒன்று இருக்கு. அது ஒரு நல்ல படிப்பனை ஒன்று, நல்ல ஒரு உபதேசம் மாதிரி ஒன்று. அதுலேயே ஒரு கேள்வி, யார் பிராமணன்? அது குலத்தாலா, படிப்பாலா, குணத்தாலா வருவது, பண்பாலா வருவது என்று. அப்போ அவர் சொல்லுவார், இது புறப்பால வருவதில்லை, இது கல்வியால் படிப்பால் வருவதும் இல்லை, இது பண்பால் குணத்தால் வருவது தர்மர் சொல்லுவார். அதே மாதிரி வள்ளுவர் சொல்லுவார், அந்தனர் என்போர் அறவோர். ஏன் அறவோர் என்று சொன்னார்? மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். உயிர்களுக்கு கருணை பூண்டு இருப்பதனாலே அவர்கள் அந்தனர்கள். ஏனென்றால் அந்தனர்களுக்கு புலால் உண்ணல் இல்லை, கொல்லாமை புலால் உண்ணாமை அந்தனர்களுக்கு இருக்கு. அதனால மற்றவர்களுக்கு கருணை கொண்டிருப்பதனால அப்படிப்பட்ட அந்தனர்தம் சிந்தையானை, அவருடைய சிந்தையில இருப்பவன். அரு மறையின் அகத்தானை. மறை என்றால் வேதங்கள், திருமறைகளாக இருக்கு. திருமறைகள் என்று வேதத்தை சொல்லுவோம். வடமொழியில இருக்கிறத, தமிழ்ல இருக்கிறத திருமுறைகள் என்று சொல்லுவோம். இது திருமுறை, இதுவும் வேதம்தான். அருமறையின் அகத்தானை, அவர் வேதத்துக்கு புறப்பிடமாக இருப்பவருடன் தான் வேதம் வருகிறது. அவர் வேதத்தை படிப்பிப்பவர், வேதத்தை பாடுபவர், வேதத்தை ஓதுபவர், வேத வடிவாகவே இருப்பவர். வேத மந்திர சுரூபானமோ நம என்று சுரூப வடிவாகவே இருப்பவர், வேதத்தின் உட்பொருளாக இருப்பவர். வேதத்தின் பொருள், மீனிங், தி வெரி மீனிங் ஆஃப் தி ஆல் த வேதம் வந்து இறைவன் தான். அருமறையின் அகத்தானை. அணுவை என்றா என்ன? ஏன் அணுவை என்று சொன்னார்? உயிர். அணு என்பது நுண்ணியதிலே நுண்ணிய. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல். நோக்கு அரிய நோக்கே, அரியவன் என்று சொல்றோமே. நோக்கரிய நோக்கே நோக்கரிய நுண்ணுணர்வே. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கி. கூர்மையான மெஞ்ஞானமுடையவர்களால கூட கண்டு அறிய முடியாத இறைவன். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய மைன்யூட் ஆஃப் தி மைன்யூட். அதுதான் அணு. யார் அணுவை என்று சொன்னார்? அடுத்தது அங்காள வரும் பாருங்க, கடைசி வரிக்கு 7வது வரியில பெரியானை என்று சொல்லுவார். He is the biggest of big and he is the smallest of the small. அணுவையும் சொல்றார், பெரியானை என்று கடைசியை சொல்றார். அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவன் என்றா மெய் அறிவு. தத்துவம் என்றா மெய் அறிவு. மெய் அறிதல் என்று திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்கு. மெய் அறிதல், தத்துவம், யாருக்கும் தெரியாத தத்துவம். தேனை பாலை, இது அவர் வந்து வெரி என்ஜாயபிள், பிளஷரபிள். கடவுள் வந்து வரட்டு விதமாக இல்லை. கடவுளை அனுபவிப்பதை பார்த்தா தெரியும். எங்களோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் கடவுளை அனுபவிப்ப. இது வந்து தேனை பாலை, அவ்வளவு இனிப்பு, அவ்வளவு போஷாக்கு, அவ்வளவு நன்மை. தேனை பாலை திகழ் ஒளியை. ஒளி முதலே கடவுள் தானே. எல்லா ஒளிகளுக்கும் ஒளி முதலா இருப்பவன் கடவுள். சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம், மின்னல், இந்த 5க்கு ஒளி முதல் அவர் தானதான் பஞ்சாராத். தேவர்கள் தங்கோனை, தேவதேவன், மகாதேவன், மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் என்று படிப்போம் இல்லோ. தேவர்களிடம் தேனை, கோனண்டாக மன்னன். மற்றை கரியானை என்றால் என்ன கருத்து? யானை. மற்றை கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கரைகடலை, குலவரையை கலந்து நின்ற பெரியானை.
கரியான் என்பது யானையை சொல்றதா இருக்குது, இங்க வந்து திருமாலை சொல்றதா இருக்கு. ரெண்டு அதான் விதமா கிடைக்கலாம். மற்றவர்களுக்கு அரியவன், திருமால். இவர்களுடைய அரசன் மற்றவர்களுக்கு அரியவன். முதலாவது அரியானை என்று அங்கேயும் சொல்லலாம். மற்றை கரியானை என்பது, கரி என்பது திருமாலை குறிக்கும். ஹரி என்றுதான் சமஸ்கிருதத்துல வரும். தமிழ்ல ஹா இல்ல, கரி. ஓம் ஆம். இப்ப கரி என்றால் திருமாலையும் குறிக்கும், யானையையும் குறிக்கும். சரி. இங்க வந்து திருமாலை, நான்முகனை, கனல் என்பது நெருப்பு, காற்று, கனை கடலை, கனல் என்றால் கனைத்துக் கொண்டிருக்கிற சத்தமிட்டு கொண்டிருக்கிற கடலை, குல வரையை மலையை, பஞ்சபூதம். மலை கலந்து நின்ற பெரியானை. திருமாலையும் அவர்தான் இருக்கிறார், விஷ்ணுலையும் நான்முகன்லையும் அவர்தான் இருக்கிறார், நெருப்பில இருக்கிறார், காற்றில இருக்கிறார், கடல்ல இருக்கிறார், மலையில இருக்கிறார். எங்கும் கலந்து நின்ற பெரியானை, பெரும்பெற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று சொல்றதால எண்ணத்தை பற்றி பேச வேணும் என்று சொன்னேன். நாங்களும் நாள்ல 24 மணித்தியாலத்துல 20 தூங்குற நேரம் போக எனக்கு தேவையில்லாத சொல்றோம். நாங்கள் இப்பதான் கொஞ்ச நாளே காலையில 1 மணித்தியாலம் இதுல ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் கூடி கொஞ்சம் நல்லது கதைக்க தொடங்கி இருக்கிறோம் கொஞ்ச நாள். சிவசிவா. அடுத்தது கற்றானைக் கங்கைவார் சடையான் தன்னை காவிரி சூழ்வலம் சுழியும் கருதியானை அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றோ மன்றே மற்றாரும் தன்னொப்பாரில்லா சானை வானவர்கள் எப்போதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கற்றானை, கற்றானை என்றால் படித்தவன் என்ற கருத்து. கற்றவன் அவர் ஏன் படிக்கிறார்? அறிவு இறைவன் இப்ப அறிவுக்காக படிக்கிறார் இறைவன். அவரே அறிவானவர். எங்களுக்குத்தான் சிற்றறிவு, படிப்பறிவு, பட்டறிவு. இறைவன் ஏன் கற்கிறார்? கற்றானை கற்றவனை எல்லாம் அறிந்தவர். கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் என்று சொல்லுவார்கள். அது முனிவர்களை, ஞானிகளை சொல்லி இருக்க. யாவரும் கற்றா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் காமமோடு கடுஞ்சினங்கணிந்த காட்சியர். திருமுருகாற்றுப்படையில வரும். ஞானிகள் வந்து கற்றோர்க்கு தாம் வரம்பாய தலைமையர், அப்படிப்பட்டவர். இவனை கற்றார் என்றேன் சொன்னார்கள். இறைவன் ஏன் கற்கின்றார்? சைவ சித்தாந்தம் கூற நுட்பங்கள்ல உண்டு இறைவனுடைய உபகாரம். நான் சொன்னேன் காணும் உபகாரம் காட்டு உபகாரம் என்று சொன்னானல்லோ. காணும் கண்ணுக்கு கூட காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா என்பின் அரண்கள் செலுமே, சிவஞான போத சூத்திரம். அவர் வந்து இந்த நாங்க பார்க்கிறோம்டா, கண்ணால பார்க்கிறோம்டா, கண்ணா பாக்குது, உயிர் தான் பாக்குது இல்லையா? அது இன்னும் நல்லா சொன்ன, அது உயிர் பாக்குறது இல்ல, இறைவன் உயிருக்குள்ள இருந்து கண்ணுக்கு உயிர் இல்லாட்டி பாக்குமோ? இல்ல. கண்ணை திறந்து விட்டா பாக்குமா? இல்ல. அப்ப அது மாதிரி இந்த உயிர் வந்து பார்க்காது. உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான், அவன் தான் பார்க்கிறான். காட்டுறதும் அவன் தான், பார்க்கறதும் அவன் தான். அது இல்லாட்டி உயிரே பார்க்காது. உயிரோட இருந்து என்றும் பிரியாம இருந்து அவன் காட்டுகிறான், எங்களோட இருந்து காணுறான். அப்ப நாங்க படிக்க அவரும் படிக்கிறார் எங்களோட இருந்து. பாருங்க எந்த பெரிய பெருமான் எங்களோட இருந்து படிக்கிறாருண்டா. பெரிய PhD செய்த அப்பா பிள்ளையோட இருந்து ஆனா அவனா படிக்கிற மாதிரி என்ன? அப்படித்தான் இறைவன்ட கருணை. அதான் கற்றானை கங்கவார் சடையான் தன்னை, அது தெரியும். காவிரி சூழ் வலஞ்சுழியும் கருதினானை, திருவலஞ்சுழியிலே, காவிரியில திருவலஞ்சுழி வலப்பக்கமாக சுழித்தோடுகிறது திருவலஞ்சுழியில் அங்கே இருப்பவனை அற்றார்க்கு வளர்ந்தார்க்கு அருள் செய்வானை. இல்லாதவர்களுக்கு அவன்தான் அருள், கஷ்டப்படுபவர்களுக்கு அவன்தான் அருள், வருத்தப்பட்டு பாரஞ்சு போக்குறவர்களுக்கெல்லாம் அவன்தான். அற்றார்க்கும், அற்றாரெண்டா இல்லாதவர்கள், இழந்தவர்கள், அலர்ந்தார்க்கும் துன்பப்படுபவர்களுக்கும் அருள் செய்வானை.
ஆரூரும் புகுவானை. திருவாரூர்லயும் இருக்கிறான், திருவலஞ்சொல்லில் இருக்கிறான், திருவாரூர்ல இருக்கிறான். அறிந்தோம், நாம் அறிந்தோம். அரியவனை அறிந்துட்டோம். ஏன் அறிந்துட்டோம் என்றால் அடியவர்களுக்கு அழியவனும். நாங்கள் அடியவராக இருந்தால் அவர் அறியலாம். அறிந்தோம். அன்றே அன்றே என்றால் அறிந்து விட்டோம் அல்லவா. மற்றாரும் தன்னொப்பார் இல்லான் தானே, தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எரிது. அவருக்கு ஒப்பானவர் மிக்காரோ ஒரு தடவை. இல்லை. சிவனொடக்கும் தெய்வம் எங்கு தேடும் இல்லை, அவனொடப்பார் இங்கு யாரும் இல்லை. திருமந்திரம். சிவனொடக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை, அவனொப்பார் இங்கு யாரும் இல்லை. மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கியத்தை பெற்றானே. தேவர்கள் எப்பொழுதும் அவரை வணங்கி வழிபட்டு போட்டி இருக்குபவர்கள் பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரபா நாளே. கருமானினுரியதோளே உடையாவிக்கு கனகலர்கள் கலந்தொலிப்ப அனல்கை ஏந்தி வருமானந்திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியம் சடக்கணிந்து மானோர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து ஆன அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமான பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரபா நாளே. கருமானின் உரி அதலே உடையா வீக்கி. வீக்கி என்றா இடுப்பிலே கட்டுறது வீக்கி நினைக்கிறேன். கருமானின் கரிய மானுடைய உரி. இது ஒரு புது விஷயமா இருக்கு. என்ன மானுடைய உரி? கருமானின் உரி அதலே உடையா வீக்கி உடையாக தரித்து கனை கலல்கள் கனைக்கின்ற ஒலி செய்கின்ற கலல்கள் காலில் அணிந்திருக்கிற அணிகள் கலந்து ஒலிப்ப சத்தம் போட அனல் கையேந்தி கையிலே நெருப்பை ஏந்தி வருமான திரள் தோள்கள் மட்டித்து ஆட. தோள்கள் வந்து ஆடுது, மட்டித்து ஆட. வளர் மதியம் சடை கணிந்து வளர்வரை சந்திரனை சடையிலே அணிந்து மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண மான் போன்ற கண்புலிகளை உடைய உமாதேவியர் மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்து விகள். மானின் நேர்விழி, இது பாண்டி மாதேவியை பார்த்து சொல்றது. உன்னுடைய விழி வந்து மான் போல இருக்குது. அதே மாதிரி அம்பாள் மான் நண்டு மிரட்சியுடைய விழி. அந்த விழியால இப்படி மிரட்சியோட பார்த்து கொண்டிருக்கும். அழகான கண். மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால். வான்முகம் என்றால் பொலிவான முகம், வான்முகம். வான் புகழ் என்று சொல்லுவார்கள். வான் புகழ் நிறைந்த வான்முகத்தால் அமர்ந்து காண. அவ இருக்கிற ஆடையில அவ இருந்து பார்த்து கொண்டிருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுக்கு அவ பார்த்து கொண்டிருக்கிற. அமர்ந்து காண அமரர் கணம் முடிவணங்க. தேவர்கள் கணங்கள் எல்லாரும் வந்து முடிதாழ்ந்து தலைதாழ்ந்து வணங்க ஆடுகின்ற பெருமானே, பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரபான. இந்த கருமானுடையலை பார்க்க வேணும். அட, கருமான்ன்றது யானைத்தோல். கருமா பாத்தீங்களா? யானையத்தான் கருமான் என்ற பெயர் இருக்கு. இந்த கருமானின் யானத்தை மேலாடையாக இடுப்பில இல்லை வீக்கி மேலாடையாக இறுக்கி உடுத்து. அருமை அருமை. வான் புகழ் என்ற மாதிரி ஒளியுடைய முகத்தவளதான் வான் முகம். மாறு அருமை. பாத்தீங்களா? அப்ப கரி என்றதும் யானை, கருமான் என்றதும் யானை. என்ன தொங்குமானண்டா என்னோட தெரியும் தானே. அப்ப இப்ப கருமானண்டது யானைக்கு ஒரு பேர். பாத்தீங்களா? அடுத்தது அருந்தவர்கள் சொலுதேத்தம் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்தமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறைகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகளெட்டு
சிறு சுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை, அவன் எங்களுக்கு அப்பன் தந்தை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ என்று படிக்கிறோம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று படிக்கிறோம். தந்தையே என்று படிக்கிறோம். அப்பன் கண்டிப்பாயும் இருப்பார், அன்பாயும் இருப்பார், பொறுப்பாயும் இருப்பார், எல்லாம் செய்வார். அருந்தவர்கள் தவம் செய்பவர்கள். தவம் என்றால் சரிய கிரிய யோக ஞானத்திலே சாதனை செய்பவர்கள். அருந்தவர்கள் என்றால் நாங்கள் எல்லாம் கொஞ்சம், நாங்கள் எல்லாம் ஒரு எப்பன் தான் செய்கிறது. அவர்கள் நிறைய செய்கிறார்கள். அது செய்யறதுக்கும் அவருடைய அருள் வேணும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவருடைய அருளை சக்தி என்று சொல்லுவோம். அந்த சக்தி எங்களுக்கு எவ்வளவு இறங்குதோ எங்களுடைய ஆன்மாவிலே, அந்த ஆன்மா மலத்தை தடையை தாண்டி அந்த சக்தி எவ்வளவுத்துக்கு இறங்குதோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் அந்த ஆன்மீகத்தில் எங்களுடைய முயற்சிகளை செய்வோம். ஒருவர் ஆன்மீகத்துல முயற்சி செய்யலைன்னா அவரை சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அங்க தடிப்பு கூட அவருக்கு, ஆணவ மல தடிப்பு. இப்ப சக்தி இறங்குது இல்லை. சூரியன் ஒளி வந்தாலும் கற்றை தடிப்பா இருந்தா கண்ணுக்கு ஒளி வராத மாதிரி. அப்ப சக்தி இதுல மிக எளிமையான கொஞ்சம் வெர்றாக்களை சொல்றது மந்த தரம். மந்த தர சக்தி நிவாதம், அந்த பேசிக் லெவல். அது வந்தா முதலாவது வாரது இந்த உலக வாழ்க்கையில அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றது தெரியும். எல்லாம் செய்யறதுதான், பாட்டிக்கு போறதுதான், ஃபங்க்ஷனுக்கு வர்றதுதான், ஹாலிடே போறதுதான், சாப்பாடை போறதுதான், கூட்டம் கூடுறதுதான், மலம் அடிக்கிறதுதான், எல்லாம் தெரியும். என்றாலும் இதுக்குள்ள ஒன்று இல்லை என்றது வரும். அது மந்ததரம். அதே எங்களுக்கு இருக்கிறது வேறங்கோ. அதுக்கு அடுத்து இரண்டாவது லெவல் கொஞ்சம் கூட சத்தினிவாதம் பதிஞ்சால் இறைவனை நாடும். இறைவனை நாடும். மந்ததரம் வந்தால் இறைவனை நாடும். இங்க இதை கொஞ்சம் இது சரியில்லைன்னொன்னே அங்க கொஞ்சம் நாட்டம் கூட வரும். கோயில் குளங்கள் சச்சங்களை கொஞ்சம் கூட இழுபடுவோம். அது மந்த தரம். அதுக்கு அடுத்தது வந்தா இன்னும் கொஞ்சம் தேர்ட் லெவல் வந்தா கிரேட் 3 சத்தினிவாதம் வந்ததுண்டா அது சொல்றது தீவிரம். தீவிரம் கொஞ்சம் தீவிரமா வந்துட்டு என்றால் இப்படிப்பட்ட நூல்களை படித்து அறிவோம். நீங்கள் முதலும் படிக்கிறது தான், அங்க அறிவு வராது, உள்ளுக்குள்ள விளங்காது. இதுல படிக்க படிக்க கொஞ்சம் விளங்கும், புரியும். அது தீவிரம். தீவிர தரம் என்றது அது அதி உன்னத உச்ச அதிதீவிர சக்தி நிபாதத்தை தான் தீவிர தரம் என்று சொல்றது. அது வந்தா இறைவனை அனுபவிப்போம். அப்பதான் சொன்ன எங்களோட முகத்தை பார்க்கவே விளங்குவன். எங்களோட மூஞ்சியை பார்த்தா எந்த சத்தினி மாதத்துல இருக்கண்டு விளங்குவன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானே. அப்ப ஒண்ணு மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் என்ற அளவுக்கு இவ்வளவுத்துக்கு அந்த இறைவனுடைய சக்தி அருட்சக்தி எங்களோட ஆன்மாவில பதியுதோ அந்த அளவுக்கு எங்களோட ஆத்ம சாதனைகள் இருக்கும். அப்ப அருந்தவர்கள் என்றால் நல்ல இன்டென்ட் அதிதீவிர சக்தி நிபாதம், தீவிர தர சக்தி நிபாதம் உடையவர்கள் பொழுது ஏத்து வைப்பர். அனுபவிக்கிறவர்கள் தொழுது ஏத்து. அதான் அருந்தவர்கள். அமரர்களிடம் பெருமானை, அமரர் என்றது தேவர்கள், தேவர்களுடைய தேவன், மாதேவன், மாதேவன், மகாதேவன். இதனுடைய 8 நாமங்கள் சிவல பூஜையில சொல்றதுல மாதேவனும் ஒன்று. அரணை, அரண் மூவா மருந்து அமரருக்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை. மூவா மருந்து என்பது அமுதம். அது அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்த, திருப்பாட்கடலை கடைந்து வந்த அமுதத்தை திருமால் மோகினி அவதாரம் எடுத்து மயக்கி அதனூடாக தேவர்களுக்கு அந்த அமுதத்தை கொடுத்தார். மூவா மருந்து அமரருக்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை. மறிகடலும், கடல், குலவரையும், மலை, மண்ணும், மண் விண்ணும், திருந்தொழிய தாரகையும் நட்சத்திரங்கள், திசைகள் 8 திசைகள், திரிசுடர்கள் 2 திரிந்து அசைந்து திரிகின்ற சுடர்களாகிய சூரிய சந்திரர்கள் 2 புறவும் மெட்டவையும் ஆய பெருந்தகையை. சர்வ வியாபகமான இறைவன், எங்கும் இறைவன், இதிலும் இறைவன். இதுதான் சிவமயம்.
இது ஞானக்காட்சி. இதுல உரையக்கான்றது ஞானக்காட்சி. மறைகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகளெட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டு திரிசுடர்கள்னா திரிகின்ற சுடர்கள் என்று சொல்லலாம். ஓரிரண்டும் என்று சொல்றது ரெண்டும். இன்னொரு விதமா சொல்லலாம், திரிசுடர்கள்னா முச்சுடர்கள். திரியன்னா மூன்று என்றா சந்திரன் சூரியன் அக்னி. அப்ப ஓரிரண்டும் என்றது ஒன்றும் ரெண்டும் மூன்று, அப்படியும் எடுக்கலாம், ரெண்டு விதமாயும் எடுக்கலாம். திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. இப்படி தேவாரத்தை, இந்த ஸ்கிரிப்சரை இதை இப்படி படிக்கிறது, இது ஒரு மெடிடேஷன். ஓம் ஐயா. இது சாந்தோக்கிய உபனிடத்தில் இருக்கு. உபனிடத்தம் படிப்போம் சொல்லும். இந்த வேத வாக்கியங்களை மறையை அதை வாசித்து அதை மெடிடேட் பண்றது. அதை விட்டுப்பாட்டு போச்சு பொருங்க வார. நல்ல விளக்கம் ஐயா. தெரியுதா இதுல? இப்ப வர இல்ல ஐயா. வரையில என்ன அது கட் பண்ணப்பட்டு வார. அடுத்தது அடிங்க. சிற்றம்பலம். அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகஞால தகத்தூள் தோன்றி வருந்துணையின் சுற்றமும் பற்றும் விட்டு புலன்கள் அகத்தடங்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. இதையும் சத்திரிவாதம் வருகிறது பாருங்க. அருந்துணையை எங்களுக்கெல்லாம் உற்ற துணை இறைவன் தான். திக்கற்றோர்க்கு தெய்வமே துணை. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயம் சுருதிகளன் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். இது அபிராமியந்தால வரும். எங்களுக்கு உற்ற துணை இறைவன் தான். துணைவன் துணவி என்று மனைவி மனுஷன் சொன்னாலும் அதை விட உற்ற துணை இறைவன். அடியார்தம் அல்லல்லீர்க்கு வருமருந்தை. அவர் அவ்வளவு பெரியவர் தான். எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எத்தனையோ இருக்கு. வீட்டுக்கு 2 பிரச்சனை, புள்ளிகளங்கால சத்தம் போடுது, மனுஷிக்கு வருத்தம், வேலையில இது, பேங்க்ல லோன் கட்ட வேணும், இங்கால அடுத்த வாதம் என்னன்னு தெரியல. அதுக்கு எல்லாத்துக்கும் வருவார் அவர். அடியவர்தம் அல்லல்லீர்க்கும் அருமருந்தை. சிவா ஹீலிங் மெடிசன். ஹீலிங் மெடிசன் 2 இருக்கு. மெடிசன் இல்ல, 2 கம்ஃபர்டிங் மெடிசன். சிம்டமேட்டிக் ரிலீஃப், மற்றது ஹீலிங் மெடிசன். இவர் ஹீலிங் மெடிசன். அருமருந்தை என்னடா அந்தந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து வைப்பார். அவற்றை நோக்கம் பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைக்கு மூலத்தையே தீர்த்து விட்டுடுவார் அவர் கடைசியை. அதான் அருமருந்தை அகனல் ஞானத்து அகத்துள் தோன்றி. ஞாலத்து அகத்துள் தோன்றி. ஞாலமண்டா உலகம், அகமண்டா உள்ளுக்குள்ள. உலகத்துக்குள்ளையா தனக்குள்ளையா பார்க்க உனக்கு கருத்தை பார்ப்போம். வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு. பாத்தீங்களே, இது என்னதா சரிவாதம் சொல்லுங்க பார்ப்போம். வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலர்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தன மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி. இது என்ன சத்தினிவாதம்? 1, 2, 3, 4? நீங்க பேர் சொல்லுங்க. ஒன்று. அந்த உலக வாழ்க்கைகள்ல கொஞ்சம் விஷயம் இல்லை என்று விளங்குறது. என்ன செய்கிற? வரும் துணை சுற்றம் பற்று விட்டு, சுற்றங்கள் பற்றுக்களை அந்த ஆசையை விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி. அங்க உயர பறந்து தெரிகிற எங்களுடைய 5 புலன்களையும் கொஞ்சம் இழுத்து சொன்றோட பேசிய மடவாரோடும் பொருந்தன மேல் வரும் பயனை போக மாற்றி பெண்களோடு சுகித்திருக்கின்ற அந்த இன்பத்தையும் மாற்றி பொது நீக்கி, இந்த உலக இன்பங்களை நீக்கி. இது மந்த தர கிரேட் 1 சத்தினிபாதம். தனை நினைய வல்லோர்க்கு இது கிரேட் 2 சத்தினிபாதம். மந்தம்.
இதை நீக்கினா எதை நெக்கணும். இதை பேசப்படாதுன்னு சொன்னாச்சு எதை பேச வேணும். அதை பார்க்கப்படாதுன்னு சொன்னாச்சு எதை பார்க்க வேணும். இதை கேட்கப்படாதுன்னு சொன்னாச்சு எதை கேட்க வேணும். அங்க போகப்படாது எங்க போக வேணும். இதை செய்யப்படாதுன்னு சொன்னாச்சு என்ன செய்ய வேணும். தலையே நீ வணங்காய் மலை தலையாலே பலி தெரிந்தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின்களோ விகால் கேண்மின்களோ கால்களாற்பயனின் அப்படி அங்கால மடை மாத்தி விடுறது. மடை மாற்றுதல் சப்டிமேஷன் டெக்னிக் உத்தி. அப்ப பெருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வரும் வான் புலர்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போகம் மாற்றி பொது நீக்கி தன நினைய வல்லோர்க்கு. இரண்டாந்தர சத்திரிவாதம் வந்தவர்களுக்கு என்றும் பெருந்துணையை அருந்துணை சொன்னார், பெருந்துணை சொன்னார். பாத்தீங்களா? அருமையான துணை, பெட்டிய துணை. பிடிச்சா பெட்டிய கொம்பா பிடிக்கணும். என்ன ஓமையா இழுவந்தடிகளை பிடிச்சு பொடுக்கன்னு விழுந்துடுங்கிறாங்க. நாங்க இவற்ற ஆறுமுகம் எங்களுக்கு உதவியா இருக்கு. இவற்ற என்ன சொல்றது, இவரை தெரிஞ்சிருந்தான் எல்லாம் அவருக்கு கோஷம் போட்டான் எல்லாம் வந்து இழுவந்தடிகளை எல்லாம் நம்பி விழுகிற நாங்கள். இதுதான் பெருங்கொத்து. பெருந்துணையை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவாத அகஞாலத்தகத்துல இருக்கா. உள்ளுக்கு என்ன பொருள் போட்டிருக்கின்ற பார்ப்போம். பரந்த உலகில் புறப்படுத்த பின்னர் உடன்தோன்றும் துணைவர். புறப்படுத்த பின்னர் அகஞாலத்து அகத்தில் தோன்றி இது நாங்கள் இந்த பரந்த உலகத்திலே நாங்கள் புறப்படுத்த பின்னர் தோன்றின பிறகு எங்களுக்கு வருகின்ற துணைவர் சுற்றத்தார் செல்வம் என்னுடைய பாசத்தை விட்டு பெரிய புலன்கள் மேல் மனத்தை அடக்கி மகளோடும் படுக்கையினோடு சிற்றப்பட்டதை நீக்கி ஏனைய தெய்வங்களோடு பொதுவாக நினைப்பதனை விடுத்து தன்னையே விருப்புற்று நிலத்தில் வல்ல அடியவர்களுக்கு எக்காலம் உடைய துணையாக நின்று துணைவர். அப்ப சத்தினி பாதத்தில் அது சொல்லுவார்கள், உடாத்துணை தேர்த்தன பாசம் ஒற்றுவ. சிவஞான போதச்சு எல்லா இன்பங்களும் உண்டு, அனுபவிக்கத்தான் வேணும். ஆனா இதுதான் நன்று இருக்கக்கூடாது. இதுக்கு அங்கால அடுத்தது ஒன்று இருக்கு இல்லையோமா? அதேதான். அப்ப அதுதான் சொல்ற. அதான் பசுவதா உடா துணை தேர்த்து பொய்த்தேர் காணல் நீரண்டு பாசம் ஒற்றுவ. அந்த பற்று பாசங்கள் அப்படி அகன்று போக காணா போக. வாழ்க்கை வெறுத்தல் அல்ல, வாழ்க்கை அனுபவித்து அதனுடைய டிஸ்என்டாங்கிள்மென்ட் என்று சொல்றது, அதுல சிக்கப்படாம இருக்கிறது. வரந்துணை அகல் ஞாலத்து அகத்துள் தோன்றி என்றது இந்த பெரிய உலகத்துல புறப்படுகிறது. தோன்றி வருந்துணையும் அங்க வருகின்ற எங்களுடைய துணை சுற்றம் பற்ற விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பெரும் பொருந்து அணை மேல், அணை என்றது படுக்கை மேல வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு. என்றும் பெருந்துணைய பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானார். அடுத்தது சொல்லுங்க. கரும்பமரும் மொடிமடவாள் பங்கன் தன்னை கனவயிர குன்றனைய காட்சியானை அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடாரங்க மாயினானை சுரும்பமருங் கடிபொழில்கள் சூழ்ந்தென்னாரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இறைவனை பெரும் பொருள் என்ற பரம்பொருள் என்றதான் பெரும் பொருள். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. பெரும் பொருள் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே. வாழ் முதலாகிய பொருள் பெரும் பொருள். பெரும்பொருளை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவா நாளே. கரும்பமரும் மொழி மடவாள் கரும்பு போல இனிமையான கருப்பஞ்சாறு போல இனிமையான மொழி உடைய மடவாள் பங்கன் பெண் உமாதேவியர்
யாழைப் பழித்த மொழியார் என்று மாதவியாருக்கு ஒரு பெயர். அப்ப கரும்பனைய மொழி மடவாள் பங்கன், மடவாள் என்றது பெண், அவருடைய பாகம் உமாதேவியார் பாகத்திலே கொண்டவன் தன்னை. கன வயிற குன்றனைய காட்சியான, அவருடைய காட்சி பிரகாசிக்கின்ற ஒளி, வைர மலை போல இருக்குது. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின்றிரள் மணிக்குன்றே. பளிங்கு மலை போல இருக்கு, இங்க கன வைரக்குன்றாக இருக்கு, அவ்வளவு ஜொலிக்கின்ற ஒளி. காட்சியானை அரும்பமரம் பூங்கொன்றை தாரான் தன்னை, தார் என்பது மாலை, மாலை. அரும்புகளோடு கூடிய கொன்றை மலர் மாலை அணிந்தவனை. அருமடையோடு ஆரங்கம் ஆயினானை, வேதத்தின் அகப்பொருள் என்று சொன்னோம், மறையின் அகப்பொருள் என்று பார்த்தோம். இப்ப மறையாகவே இருக்கிறான் அவன். அருமறையோடு 6 அங்கம், வேதங்களை உணர்வதற்கு அதனுடைய அங்க நூல்களை இப்ப தெரிஞ்சிருக்கோம். மெடிக்கல் காலேஜில் படிக்க அனட்டமி பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி படிச்சு தான் நாங்கள் உள்ளுக்கு போய் வருத்தங்களை படிக்கிறது. அனட்டமி பிசியாலஜி படிக்காம உள்ளுக்கு போய் மருத்துவம் படிக்க இயலாது, புரியாது. அதே மாதிரியாக அங்க நூல்களுடைய பயிற்சி படிப்பு இல்லாமல் வேதங்களை புரிய முடியாது. அதான் சிக்ஷை, வியாகரணம், நிறுத்தி, சந்தோவிசிதி, சோதிடம், மற்றது கர்த்தம், 6. இந்த சிக்ஷை, வியாகரணம், நிறுத்தி, சந்தோவிசிதி 4 மொழி, மொழியின் இலக்கணம், ஜாப்பு, உச்சரிப்பு, அது எல்லாத்தையும் சொல்றது. கல்பம் என்றது அந்த மந்திரங்களை பாவித்து செய்கிற செயன்முறைகள், பிராக்டிகல் லெசன். மற்றது சோதிடம் என்பது அந்த கால அறிவு. இந்த 6 அங்க நூல்களுடைய படிப்பு இல்லாமல் வேத நூல்களை அறிய முடியாது. அருமறையோர் ஆரங்கம் ஆயினானை சொல்லுவார். ஆனா நாங்கள் இப்ப எல்லாம் வேதங்கள் எல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா சைவர்கள் புதுச்சைவர்கள் வேதம் வேண்டாம் எங்களை கண்டு, வேத மோதுரையில தமிழ் வேணும் சமஸ்கிருதம் வேண்டாம் என்று பெரிய பெரிய குரூப் எல்லாம் என்னன்றதான் படிக்கிறாங்களோ தெரியாது. அருமடையோர் ஆரங்கம் ஆயினானை சுரும்பமரங் கடிபொழல்கள் சூழ் தென்னாருள். சுரும்பன்றது நான் நினைக்கிறேன் தேனியா இருக்க வேணும். கடி என்பது வாசனை. கடிகமல் பூந்தாமர போல் கையும் என்று சரஸ்வதி அந்த அதுல வரும். மின்கடி குங்கும தூய மன்ன விதிக்கின்ற மேனி, மென்மையான வாசனை பொருந்திய குங்கும குழம்பு போன்ற மேனி என்று வரும் அபிராமி அந்த. கடி என்றா வாசனை. கடி பொழில்கள் வாசனை நிறைந்த பொழில்கள் சூழ் தென்னாரூர், ஆரூர் திருவாரூர். சுடற்கொழுந்தை வைரமணி குன்றை என்று சொன்னார். சோதியே சுடரே சூழல் விளக்கே என்று வரும். கான் பெரிய பேரொளியே என்று வரும். அதனுடன் சுடரே என்றும் வரும். சுடர் என்பது அகத்திலே உள்ளத்திலே தெரியும், சோதி என்பது புறத்திலே தெரியும். அப்ப சுடர் கொழுந்தை இவ ஃப்ரெஷ். அதான் துளக்கில்லா விளக்கை. துளக்கில்லா விளக்கண்ட பாப்பம் விளக்கு, விளக்கத்தை பாப்பம். பிறகு மிக்க பெரும்பொருளை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாடெல்லாம் சுரும்பும் பார்க்கணும், துளக்கில்லா விளக்கம் பார்க்கணும். துரும்பும் மற்றபடி வண்டுகள் வண்டுகள் விரும்ப இந்த சுடர் ஒளி. இதுல தேனி. அணைதல் இல்லாத தூண்டாமணி விளக்கு, ஒளிப்பிளம்பு, அணைதல் இல்லாத விளக்கு போன்ற, அணைதல் இல்லாத துளக்கில்லா விளக்கு, அணையா விளக்கு, துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும்பொருளை பெரும்பெற்ற பொலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளை. அடுத்தது வரும் பயனையேழு நரம்பினோசையானை வரை சிலையா மாணவர்கள் முயன்ற வாழியே அரும்பயம் செய்ய உணர் புறம் மெறிய கொத்த அம்மானே அலைகடல் நைஞ்சயன்றன் தான் தன்னை சுரும்பமரம் குழல் மடவார் கடற்கண் நோக்கில் துளங்காத சிந்தியராய் துறந்தோருள்ளம் பெரும்பயனை பெரும்பற்ற பொலி ஊரானே பேசாத நாளெல்லாம் புறவா நாளே. வரும் பயனை, அவன்தான் எங்களுக்கு வருகின்ற பயன்.
He is the yield. He is the end result. எழுநரம்பின் ஓசையானை, எழுநரம்பின் ஓசையான், நரம்பு வாத்தியங்களுடைய ஓசை, ஏழு இசையாய் அமர்ந்தவன், நரம்பு வாத்தியங்களில் எழுகின்ற ஓசையாக வந்தவன். நரம்பு வாத்தியங்கள் வீணை போன்ற வாத்தியங்கள். வரசிலையாய் வானவர்கள் முயன்ற வாளி அரும் பயஞ்செய அவுணர் புறமெரிய கோத்த அம்மானை. வரை சிலையாய், வரை என்றது மலை, மேரிமலையை சிலையாக வில்லாக வானவர்கள் முயன்ற வாளி, வாளி என்றது அம்பு, அரும் பயன் செய்ய, அரிய அந்த பயன் என்ன பயன், அவுணர் புறம், அந்த பக்தர்களுடைய திரிபுரம் எறிவதற்கு கோத்த அம்மானை, அந்த அம்பை எடுத்து அந்த வெளியில கோர்த்தவர். கோத்த அம்மானை அலை கடல் நஞ்சு அயின்றான் தன்னை, அலைகடலே தோன்றிய அந்த நஞ்சை உண்டவன் அயின்றான் தன்னை. சுரும்பமரங்குழல் மடவார், சுரும்பண்டா பாத்திரங்கள் வண்டு, பூக்கள் இருக்கிறபடியினாலே அந்த கூந்தலிலே வண்டுகள் சுத்தி கொண்டிருக்குது. குழலண்டா கூந்தல். சுரும்பமரங்குழல் மடவார், பெண்களுடைய கடைக்கண் நோக்கில் துளங்காத சிந்தையராய், அந்த பெண்களுடைய கடைக்கண் பார்வையிலே கலங்காத நோக்கங்கொள்ளாத சிந்தையராய் துறந்தோர் உள்ள பெரும்பயனை, துறவிகளுடைய உள்ள பெரும் பயன். எங்களுக்கு தெரியும் 63 நாயன்மாரில் எனக்கு 2 துறவிகள், ஒன்று அப்பர் சுவாமிகள், மற்றது மூர்த்தி நாயனர். இப்ப துறவை சொல்லுகின்றார் பாருங்க. சுரும்பமரன் கடல் மணவார் கடைக்கண் நோக்கில் துளங்காத சிந்தையராய் துறந்தோர், துறந்தோர் என்றது துறவிகள், உள்ள பெரும் பயனை. வரும் பயன் பெரும் பயன், பாத்தீங்களா? He is the end result, he is the ultimate result. பெரும் பயனை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. அடுத்தது காரானை இருரிவை போர்வையானை காமரு பூங்கச்சி ஏகம்பன் தன்னை ஆரேனும் அடையவர் கணியான் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அளவிலானை பாரோரும் விண்ணோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரனை எண்ணில் பேரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடெல்லாம் பிறவா நாளே. பேரானை பெரும்பற்ற புலியூரானை, பேரென்றால் அவன்தான். காரானை ஈர் உரிவை போர்வையான, ஈரென்றால் இழுத்து, ஈரென்ற ஈர் வேரி என்று சொல்லுவாங்க. ஈரென்றால் இழுத்து, ஈர்க்கின்றால் இழுத்து. கேர் அண்டா கரிய, ஆனையை இழுத்து உரித்த போர்வையை கொண்டவன், யானை தோலை போர்த்தவன். கேர் ஆனை ஈர் உரிவை போர்வை ஆனை. காமரம் பூங்கச்சி ஏகம்பன்னை, காமகோட்டத்திலே காஞ்சியிலே இருக்கின்ற கச்சி ஏகம்பன், காமாட்சியோட காமகோட்டத்தில இருக்கின்ற கட்சி. காமரம் காமகோட்டத்தில் அமருகின்ற கட்சி ஏகம்பன் தன்னை யாரேனும் அடியவர்களுக்கு அணியான் தன்னை. அவ்வளவு பெரியவண்டாலும் யாரென்றான்னு அடியவர்கள் பக்தர்களுக்கு அணியாக, அணியான் என்றா கிட்ட பக்கத்துல இருப்பவர், அன்னிப்பான். அணி என்றா பக்தர்களுக்கு இவர்தான் அணிகலன், சிவன் தான் அணிகலன் தன்னை. அமரர்களும் அறிவறிய அளவிலானை, தேவர்கள் கூட அறிய முடியாத அளவில்லாதவன். அளவிலானை என்றா அளவுகளுக்கு உட்படாதவன், அறிந்து அளந்து அழிய முடியாது. பாரோரும் விண்ணோரும் பணிய, பாரோரும் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும், விண்ணோர் என்பது தேவர்களும் பணிய வணங்க நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை. நட்டம் பயின்றாடும் நாதனே, பயின்றாடும் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ். நட்டம் பயில்கின்ற, பயில்கின்ற பிராக்டிஸ், திருப்பி திருப்பி செய்வார். நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை, பரஞ்சோதி என்று பார்த்தோம், பரஞ்சோதி என்று பார்த்தோம். இது பரஞ்சுடர். சுடர் என்றா ஸ்பார்க்கிங் லைட், ஸ்பார்க். ஜோதி என்றா பேரொளி.
பரஞ்சுடரை பரனை பரனண்டா சுப்ரீம் பரண்டா சுப்ரீம் எண்ணில் பேரானை எண்ணில் பேரான் எண்ணத்திலே அடக்க முடியாத பெரியவன் எண்ணத்திலே சிந்தையில அடக்க முடியாத அசிந்தன் என்று பெயர் எண்ணில் பேரானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறபா நாளே. திருப்பியும் போட்டு அடுத்தது கிட்டாத பால்மதியம் சூடினானை மூவுலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொளியை மரகதத்தை தேனை பாலை குற்றாலத்தமர்ந்துறையும் குலகன் தன்னை கூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. முட்டாத பால்மதியம் சூடினானை அது என்ன முட்டாத பால்மதியம் தம்பிறை முட்டாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. முட்டாவன் திங்கள் முட்டாத உண்மையான பிறை இளம்பிறை இந்த முட்டாத பால் மதியம் அந்த வெண்மதியம் சூடினானை மூவுலகன் தானாய முதல்வன் தன்னை. இது என்ன மூவுலகங்கள்? மூவுலகம் என்பதே பிரகிருதி மாயா உலகு எங்கள் நேச்சுரல் 24. மற்றது அசுத்த மாயா உலகு, மற்றது சுத்த மாயா உலகு. இந்த மூன்றும் 36 தத்துவங்களினாலான உலகங்கள் இருப்புக்கள். இதுல பிரகிருதி மாயா உலகு எங்கட உலகு. இதைத்தான் நாங்கள் கண்டு கேட்டு அறிந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுல கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கிறோம். இதுல இவ்வளவோ 1000 கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது. அவ்வளவும் அறிகிறதெல்லாம் கஷ்டம். இதற்கு அப்பால அசுத்த மாயா உலகம் இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு கேட்டா இதுல இருந்து தூரத்தில் இல்லை, இதுக்குள்ளேயே இதை ஊடுருவி இதற்கு அப்பாலும் இருக்குது. இன்டர்பியர்சிங் அண்ட் ட்ராவர்ஸ் பண்ணி அப்படியே இருக்குது. அதுக்கு அங்காலாயமா இருக்குது. அது இந்த இருப்பும் இயக்கவும் எங்களுக்கு தெரியாது. 3வது உலகம் சுத்தமாய உலகம். அது இந்த 2 உலகங்களையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் இருக்குது. இந்த 3 உலகங்களையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் இருக்கிற இறைவனுடைய தளம்தான் பரலோகம். அது இந்த 36 தத்துவங்களானதல்ல, பரை என்கிற என்னுடைய சக்தியாலானது அவனுடைய இருப்பு. அதான் அதுல மூவுலகன் தானாய முதல்வன் தன்னை. மூவுலகங்களிலேயும் அவன் இருக்கிறான், அந்த உலகங்களாகவே இருக்கிறான். செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை, முப்புறங்களை எரித்தவன். திகழ் ஒளியை ஒளியாக இருப்பவன், ஒளி முதலாக இருப்பவன். தேயமார் ஒளிகளெல்லாம் சிவன் ஒரு தேசதன்னார் என்று சொல்லுவார்கள். மரகதத்தை பச்சை மாணிக்கத்தை மரகதம் என்று சொல்லுவார்கள். தேனை பாலை அனுபவிக்கிற இன்பம். தேனை பாலை 2 வருது பாருங்க. குற்றாலத்தமன் துறையும் குலகன் தன்னை. திருக்குற்றாலத்தில் இருக்கிறான். காதலே குலைய என்ற அணியை அணிந்த குலகன். கூத்தாட வெல்லானை, கூத்திலே அவன் தான் வெல்லவன். ராஜா இல்ல, நடனத்துக்கு ராஜா நடராஜா. தாண்டவ ஈஸ்வரர் என்று மடவழியில சொல்லுவார். தாண்டவேஸ்வரர் நடராஜன். கூத்தாட வெல்லானை கோனை, எல்லா அரசர்களுக்கும் மேலான அரசன் அவன் தான். ஞானம் பெற்றானே, அதன ஞானம் பெற்றவன். இறைவன் என்ன ஞானம் இல்லாம இருந்து ஞானம் பெற்றவரா? ஞானத்தின் புறப்படம் அவர்தான். ஞானத்தை பெறுபவர் அவர். பெறுவருண்ட பெற்றுத்தார். ஞானம் பெற்றானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. படிங்க. ஆரொழியதிருமேனி செங்கண்மாலும் கடிகமலத்திருந்தவனும் காணா வண்ணம் சீரொழிய தளத்துளம்பாய் நின்றதொல்லை திகழொழிய சிந்தனையை மயக்கம் தீர்க்கும்
ஏரொளியை இருநிலமும் விசும்பும் மண் விண்ணும் ஏழுலகும் கடந்தப்பால் நின்ற ஏழுலகம் கடந்த அப்பால் நின்ற பேரொளியை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவானாளே. யாரொளிய திருமேனி செங்கன்மாலும் பெரிய ஒளி பொருந்திய திருமேனியுடைய சிவந்த கண்களுடைய திருமாலும் விஷ்ணுவும் கடிக்கமலத்திருந்தவனும் வாசனை கடிகின்ற வாசனை பொருந்திய தாமரமலத்தில் இருந்த பிரம்மாவும் காணா வண்ணம் கண்டு அறிய முடியாத வண்ணம் சீரொளிய தளர்ப்புலம்பாய் நின்ற சிறப்பான ஒளி பொருந்திய நெருப்பு புலம்பாக நின்ற தொல்லை திகழொளியை பண்டை காலத்திலே அப்படின்றவன் தொல்லை என்றா தொல்லை அல்ல தொன்மையான திகழ் ஒளியை ஒளி புலம்பை சிந்ததனை மயக்கந்தீர்க்கும் ஏரொளியை. ஏரொளி என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கு, பார்க்கணும், அது சொல்லு பொருள் வருவதில்லை பாப்போம். சிந்தையிலே மயக்கத்தை தீர்க்கின்ற ஏரொளி இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகம் கடந்து அண்ட தப்பால் நின்ற இதுதான் பரலோக இருப்பு. இருநிலனும் விண்ணுலகம் மண்டலமாகிய இரண்டு, விசும்பு ஆகாயம், விண்ணம் ஏழுலகம் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொளியை இதான் பரஞ்சோதி. பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஏரொளி என்றதை பார்ப்போம். ஏரொளி என்பது ஞான ஒளி. ஏரொளி என்பது ஞான ஒளி, உள்ளத்தில் உள்ள மயக்கத்தை போக்கும் ஞான ஒளி. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. நல்ல திருத்தாண்டகம். வான்பகல் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. நம பார்வதீபதையே. ஹர மகாதேவா. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிதம்பரம்.